தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுநர்களின் ஆட்டோக்களை இயக்க விடாமல் சிலர் தடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. சக்திவேல், ராமகிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளிகள் இருவரும் இளையரசரேந்தல் சாலையில் சவாரி ஏற்றி இறக்கி வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு கூடுதல் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள சில ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு கூறி இயக்க விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வருமானம் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை கூறும் அவர்கள் கோவில்பட்டி டிஎஸ்பியிடம் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். இப்போ ஐயா டிஎஸ்பி ஆகிட்ட நம்ம முறையிட வந்திருக்கேன். ஒரு மனு கொடுத்துட்டு அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி விட்டாருன்னா எங்கள் பிள்ளைகளை வச்சு நாங்கள் ஒரு வாழ்ந்துக்குருவோம். நாங்கள் இனிமேல் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போனோம் வச்சோம் அப்படின்னா எங்களுக்கு செய்கிறதுக்கே ஒரு ஆள் வேலைக்கு ஆள் தேவைப்படும். நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 9 வயது சிறுவன் பறை இசைத்து அசத்தி வருகிறான். ரத்ன சபாபதி என்பவரது மகன் அரவிந்த் சங்கர் கொரோனா காலத்தில் யூடியூபில் பறை இசை வீடியோக்களை பார்த்தபோது அதில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பெற்றோர் தங்களது மகனை பறை இசை கலைஞரிடம் பயிற்சிக்கு சேர்த்து விட்டனர். தற்போது 7 அடவு வரை பறை இசைக்க கற்றுள்ள சிறுவன் தனது திறமையால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறான். இந்த காலத்தில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பிளாஸ்டிக்கில் உருவாக்குறது தான் எடுக்கிறாங்க. அதனால் இதை நம்ம திருப்பி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஏம் மியூசிக் கம்போசர். அதனால் இதை எடுத்து நான் திருப்பி மீட் பண்ண போகிறேன்.